விடாம கோயிலுக்கு போயும் நம்ம கஷ்டம் குறையல, நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறல. ஏன்னு தெரியுமா? கோயிலுக்கு போறோம் அப்படின்னா, உடல் தூய்மை, மன தூய்மையுடன் போணும். அசைவமோ, உடல் உறவோ செஞ்சுட்டு போகக்கூடாது. இறை வழிபாடு செய்வதற்கு தேங்காய், பழம், பூ வாங்கிட்டு போணும். கோயிலுக்கு போயிட்டு தீபம் ஏத்தியாச்சும் வழிபாடு செய்யணும். இது எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு முழம் பூனாச்சும் கோயிலுக்கு வாங்கிட்டு போயிட்டு இறைவனுக்கு படைச்சு வழிபாடு செய்யும்போது தான் இறைவனுடைய அருளும் உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும். கோயிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு செய்யும் போது கூட இருக்கக்கூடிய பக்தர்கள் மனம் நோகும்படி எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது. குறுக்கு வரிசையில் செல்லக்கூடாது, அதிகமான சண்டை போடக்கூடாது, வீண் விவாதங்கள் செய்யக்கூடாது. கோயிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு செய்யக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் மௌனமாக இருக்க வேண்டும். இறைவனுடைய நாமத்தையோ மந்திரத்தையோ உச்சரித்துக் கொண்டு இருக்க வேண்டும். கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்யக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் நம்முடைய வேண்டுதலை இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதை தவிர்த்து கோவிலுக்கு வரும் பக்தர்களை பார்த்து மோகத்துடனோ ஆசையுடனோ இருக்கக்கூடாது. கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்த பிறகு நேராக உங்க வீட்டுக்கு வந்து பூஜை அறையில் நிறைவு